அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அதிமுகவை பணிய வைத்து பாஜக கூட்டணியில் இணைத்திருக்கிறது அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியதற்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி நேற்று எதிர்வினையாற்றியிருந்தார். நாங்க எந்த அச்சுறுத்தலும் இல்ல, மகிழ்ச்சியோடு தான் இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறோம். நாங்கள் கூட்டணி வைத்தால் உங்களுக்கு ஏன் பயம் வருகிறது அப்படின்னு வினவி இருக்கிறார். அதுலயும் அவர் குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இன்னும் பல கட்சிகள் எங்களுடைய அதிமுக மெகா கூட்டணியில சேர இருக்கின்றன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லுகிறார். சைவ சித்தாந்த மாநாட்டுக்கு வருகை தந்திருந்த JB நட்டா பாஜக நிர்வாகிகளோடு பேசும்போது 2026 திமுகவை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்தில் நாம் அமர வேண்டும் அப்படின்னு நிர்வாகிகளுக்கு வலியுறுத்தல முன்வைக்கிறார். அதற்கான பாஜகவினுடைய வியூகம் குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். இதன் அடிப்படையில தான் இன்னைக்கு நம்ம நேர்பட பேசு நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். எடுத்துக்கொண்ட தலைப்பு 2026 திமுகவை வீழ்த்தி ஆட்சி அமைக்க பாஜக வியூகம். JB நட்டா இன்னும் பல கட்சிகள் அதிமுக மெகா கூட்டணியில் வந்து சேர உள்ளன. EPS எந்த வியூகத்தில் இருக்கின்றன அதிமுகவும் பாஜகவும் அப்படின்ற தலைப்புல பேச போறோம். 4 விருந்தினர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அறிமுகம் செய்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி, பத்திரிகையாளர் திரு ஐயநாதன், வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன், வலதுசாரி சிந்தனையாளர் ரமேஷ் சேதுராமன் இன்னும் சற்று நேரத்தில் நம்முடன் இணைகிறார். அவரையும் வரவேற்ற நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். திரு ரவீந்திரன், இப்போ பல ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கு. இப்போ அதிமுக பாஜக இவர்களுடைய வியூகம் என்ன அப்படின்றதுல இன்னும் நிறைய கட்சிகள் வந்து சேர போகின்றன அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றார். எந்தெந்த கட்சிகளை மனதில் வைத்திருக்கிறார்கள்? பாஜகவினுடைய வியூகம் என்ன, அதிமுகவினுடைய வியூகம் என்ன, இல்ல இந்த இரண்டு கட்சிகளுக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய வியூகம் என்ன? ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களோட நன்மைக்கு தான் அணி அமைக்கின்றன. யாரும் மிரட்டலுக்கோ அச்சுறுத்தலுக்கோ எல்லாம் அணி அமைக்கிறது இல்லை. தங்களுக்கு அந்த நகர்வில் என்ன லாபங்கிறத தான் பார்ப்பாங்க. அதைத்தான் எடப்பாடி பழனிசாமியும் ரொம்ப கைகேர்ந்த சமர்த்தரான ஒரு அரசியல்வாதி, அவரும் அதை தான் பார்ப்பாரு. ஆனால் இன்னைக்கு ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் திமுக அணி இன்டாக்டாக 45% வாக்குகளுக்கு மேலே மு.க. ஸ்டாலின் அவர்கள் 3 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. திராவிட இயக்க தலைவர்களின் வரலாற்றிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரோ முத்தமிழறிஞர் கலைஞரோ பெறாத வெற்றியை பெற்று ஜோதி பாசு மாதிரி ஒரு கூட்டணியை இன்டாக்டாக வச்சுட்டு போகிறதுல இவங்களை விட தான் ஒரு சமர்த்தர், திறமசாலி, வெற்றியாளருங்கிறத திராவிட இயக்க தலைவர்களில் மு.க. ஸ்டாலின் நிரூபிச்சிருக்காருங்கிறது நேர்மையாக டேட்டா படி பேசக்கூடிய யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாத ஒரு உண்மை. அடுத்தபடியாக என்டிஏயும் அதிமுகவும் தனிச்சு நின்று களங்கண்டனால 2 பேருக்குமே சீட் கன்வெர்ட் ஆகலை. ஸோ சேர்ந்து நிற்க வேண்டியது 2 பேருக்குமே கம்பல்ஷன். 45% பலம் கொண்ட இது ஃபார்மிடபிள், ரொம்ப இயல்பான கூட்டணி அந்த மாதிரி அதை புரிந்து கொள்ள முடியாதா? இதுதான் வழியா? கம்பல்ஷன் தான் 2 பேருக்குமே. ஏன்னா தனிச்சு நின்று தோத்துட்டாங்க. தனிச்சு நின்று அவங்க இடைத்தேர்தலையும் தோக்குறாங்க, புதுச்சேரியில் தோக்குறாங்க. இவங்களும் அண்ணாமலை தலைமையில் அண்ணாமலையின் உழைப்பால் தமிழகத்தில் பாஜக தாமரை பெறாத இரட்டை இலக்க அவர் சாதிச்சாலும் கூட பொன் ராதாகிருஷ்ணன் 2 சீட்டை ஜெயித்து கொடுத்தாரு. அண்ணாமலையால் சீட்டு ஜெயித்து கொடுக்கலங்கிற குற்றச்சாட்டு அண்ணாமலை மேலே இருக்கும்போது 2 பேருக்குமே கம்பல்ஷன், சீட் கன்வெர்டபிலிட்டிக்கு 2 பேருக்குமே கம்பல்ஷன் வரும்போது 2 பேருமே ஒன்றிணைஞ்சிருக்காங்க. 2 பேரும் சீட் ஷேரிங்கில் 2 பேருக்கும் இடையில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. என்றாலும் மக்களவையில் பிரிஞ்ச மாதிரி இப்போ பிரிய மாட்டாங்க. ஏன்னா பிரிஞ்சா 2 பேருக்குமே ஒன்றும் வராதுங்கிறது 2 பேருக்குமே தெரியுது. அடுத்தபடியாக இந்த அணியில் இருக்கக்கூடிய அடுத்த நபர்கள், அது என்டிஏ கூட்டணியில் 2வது பெரிய கட்சியாக இருந்த பாமக, அதிமுக கூட்டணியில் 2வது பெரிய கட்சியாக இருந்த தேமுதிக, 2 பேரும் இந்த அணியில் வருவாங்க. அங்கே எப்போ வருவாங்கன்னு சொன்னால் இந்த ஆண்டு டிசம்பரில் அல்லது அடுத்த ஆண்டு ஜனவரியில் தான் வருவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த அளவில் இந்த 2 அணிலையுமே இந்த அணிகள்லையுமே எந்த லாபத்தையும் இதுவரை பார்க்கல. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அவங்க ஒரு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியில் அவங்க பெரிய அளவுக்கு வெற்றியை பெற்றார். பாமக தேமுதிக இது 2த்தையும் கமிட் பண்ணதுனால எனக்கு இந்த கேள்வி. பாமக பொறுத்த வரைக்கும் அங்க உட்கட்சியில தலைவர் யாரு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதை தாண்டி பாமக ஒருவேளை விஜயோட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஸ்பெகுலேஷன்ஸ் ஒரு பக்கம் இருக்கு. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் அதிமுக அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க, ராஜ்யசபா சீட்டுக்கான ஒரு வாக்குறுதி. அதை அதிமுக தரப்புல இருந்து மறுத்திருந்தாங்க. அது எடப்பாடி பழனிசாமி அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்திருந்தார். ஆனா நேற்று LK சுதீஷ் பேசும்போது சொல்கிறார், ராஜ்யசபா சீட் ஆமா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, அதை பத்தி நேரம் வரும்போது பேசுவேன் அப்படின்றார். இப்ப இந்த சின்ன சின்ன முரண்பாடுகள்லாம் இருக்கு, இதெல்லாம் களைந்து அவங்க கூட்டணிக்குள்ள வர சாத்தியம் இருக்கு. உங்களோட கேள்வி நியாயமானதான், ஸ்பெகுலேஷன் தான்.
பாமகவின் ஃபவுண்டர் மெம்பரான CR பாஸ்கரனும் விஜயோட ஆடிட்டர் வெங்கட்ராமன்கிறவரும் டாக்டர் ஐயாவை பார்த்துக்கிட்டு இப்போ அவங்க 2 பேரும் கூட்டணி சம்பந்தமான சில நெகோசியேஷன்ஸ் ஓடுதுன்னு விஜய் தொடர்பான செய்திகள் அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் பேச்சுவார்த்தைங்கிறதெல்லாம் நமக்கு டேங்கிபிளாக காங்கிரீட்டாக எதுவும் தெரியாது. ஆனால் அது நடந்ததாட்டு செய்திகள் வந்துட்டு இருந்து அது தொடர்பான விவாதங்களும் போயிட்டு இருந்தது. இப்போ 2 நபர்கள் பேரையே சுட்டி காட்டி ஒன்று அவரோட ஆடிட்டர் வெங்கட்ராமனுங்கிற பேரும் இன்னொன்று வந்து பாமகவோட ஒரு ஃபவுண்டர் மெம்பரான CR பாஸ்கரன்கிறவரும் பேசுறதா சொல்றாங்க. அதுல இந்த தரப்போட ஒரு கருத்து என்ன இருக்குதுன்னா, எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி போனா சேலம் தருமபுரியில் 4 சீட்டு நம்ம ஜெயித்தோம், மற்றபடி மற்ற பகுதியில் உள்ள 19 சீட்ல ஒரு சீட்டு தான் மயிலம் சீட்டு மட்டும்தான் கொஞ்சம் ஓட்டுல, அதுவும் தலித் சமூக வாக்குகளை வந்து நாம் தமிழர் பிரிச்சதுனால கொஞ்சம் ஓட்டுல ஒரு சீட்டு ஜெயித்தோம். இந்த சூழ்நிலையில நமக்கு எதிரான ஒரு போலரைசேஷன் தமிழ்நாட்டில் வட தமிழகத்தில் திமுக அணியால் சாத்தியப்படும் சொல்லும்போது இந்த இருமுனை போட்டிங்கிறது பலமுனை ஆகிறது வந்து பாமகவுக்கு நல்லதுங்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் விஜய் கூட ஒரு உறவை வச்சா என்ன மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு டாக் போயிட்டு இருக்குது. சிம்பிள், அவங்க 2009 அதிமுக அணியில் தோல்வி, 19 தோல்வி, 21 சேலம் தருமபுரியில் மட்டும் ஜெயித்தாங்க. ஸோ இந்த கருத்துக்கு வந்து சேலம் தருமபுரி சிட்டிங் MLA தவிர மற்ற பாமகவினரிடம் ஒரு வரவேற்பு இருக்கதா தெரியுது. இது ஒரு ஸ்பெகுலேஷன், டு பி சீன் தான். அடுத்தபடியாக தேமுதிக பொறுத்தவரையில் அவங்க 2019 அதிமுக அணியில் EPS OPS இவங்களுக்கு ஜெயலலிதா மாதிரி ஒரு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி ரிட்டையர்களுக்கு இல்லாதனால அவங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. அதுக்கு பிறகு எடப்பாடி கூட 5 சீட்டு வாங்கி நின்னும் ஒரு சீட்டில் மட்டும் நெருங்கி வந்தாங்க விருதுநகரில், அவங்களும் எதுவும் ஜெயிக்க முடியல. அப்போ அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா ஒரு ராஜ்சபா 25 அல்லது 26க்குள்ள ஒரு ராஜ்சபா வேணுங்கிறத எதிர்பார்க்குறாங்க. அது நாங்கள் அப்படி அந்த ப்ராமிஸும் கிடையாதுன்னு பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக தேமுதிகவை, அதாவது தேமுதிக இவங்க அணியில நின்னாங்க, ஆனால் பாமகவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய எண்ண ஓட்டத்துக்குள்ள அப்படி ஒன்று அக்ரிமெண்டே கிடையாதுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன பிறகும் இன்னைக்கு வந்து LK சுதீஷ் அவர்கள் வந்து தேமுதிக சார்பாக அக்ரிமெண்ட் இருக்குங்கிற ஒரு கருத்தை வந்து ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாரு. அதுவும் அவங்க என்ன பார்வையில் பார்க்குறாங்கன்னா, அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது நாங்கள் 40 சீட்டு வாங்கினோம், 29 ஜெயித்தோம், அவங்களுக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இருந்தது, ஈர்ப்பு சக்தி இருந்தது, நாங்கள் ஜெயித்தோம். அதுக்கு பிறகு 2 முறை 2 மக்களவையில் உங்கள்கிட்ட கூட்டணி வச்சு ஒன்றுமே எங்களுக்கு வெற்றி பெற முடியல, எந்த கெயினும் இல்லை, அதனால ராஜ்சபா கெயின் எங்களுக்கு வரணுங்கிற லெவலில் அவங்க பேசுறாங்க. இப்போ இந்த மெகா கூட்டணியில அவர்களுடைய வியூகம் என்னன்னா, எந்தெந்த கட்சிகள் வந்து சேருவதாக அவர்களுடைய கணிப்பு இருக்கிறது, இல்லை எந்தெந்த கட்சிகளுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவங்க வாய்ப்பு வந்து என்டிஏல இருக்கக்கூடிய பாமக, அதிமுக அணியில் இருக்கக்கூடிய தேமுதிக, திமுக அணி ஹவுஸ்ஃபுல், அவங்க வெற்றி பெற்றவங்க விண்வின்னு இருக்கிறனால அங்க வந்து மற்றவங்களுக்கு இடம் இருக்குமாங்கிறது கேள்விக்குறியா இருக்கும்போது இவங்களுக்கும் கம்பல்ஷன்ல இங்க வந்துதான் தீரணும்னு அதிமுக தலைமையும் என்டிஏ பாஜக தலைமையும் இவங்களை நினைக்கிறாங்க. இவங்க தான் பிரதானமா இருக்கிறாங்க. மற்றபடி நாம் தமிழரை பொறுத்தவரை அவங்க ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றில்ல. பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன தமிழர் தனித்து போட்டின்னு சொல்ல பேச வேண்டியதில்லை. விஜய் அது குறித்தும் நீங்க கமெண்ட் பண்ணிருக்கீங்க. தினகரன், OPS இவங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் என்ன அப்படின்றது? OPS நான் கமிட்டலா தான் இருக்கிறாரு. அவர் இரட்டை தலைவராக இருந்தவர். அவரு அதிமுக பின்னடைவுக்கு காரணம் தான் நீக்கப்பட்டதுதான் காரணங்கிறத அவர் தெளிவாக நம்புறாரு. தினகரன் அமமுகங்கிற ஒரு அமைப்பு இருக்கனால அவர் எடப்பாடியை முதல்வருங்கிறதையே ஏற்றுக்கொள்ள தயாருங்கிற வார்த்தைகளை அவர் விட்டுட்டாரு. என்றாலும் அவரும் தன்னை அசெட் பண்றதுக்காக சோளிங்கர் தொகுதியில பார்த்திபன் ஒரு செல்வாக்கான அவருடைய லாயலிஸ்ட் அவரை வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார். சரி, திரு அய்யநாதன், மெகா கூட்டணி வியூகம் என்ன அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு இவங்களோடது புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ திமுக தரப்புல இருந்து அவங்க தொடர்ந்து சொல்லக்கூடியது, எந்த ஷா வந்தாலும் இங்க தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ணாது, எந்த அச்சுறுத்தலும் இங்க பலிக்காது, இப்போ அதிமுகவை பணிய வைத்து தான் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்கிறது அப்படின்றத அவங்க தொடர்ந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாஜகவினுடைய உத்திகள்ல ஒன்றுதானா அவங்களுடைய வியூகம் அப்படின்றது? இந்த மெகா கூட்டணி அமைக்க போற வியூகம், அதனை தாண்டி அதிமுகவை கூட்டணியில இணைத்தது அப்படின்றதே அதுவுமே ஒரு வியூகம் தானா? அண்ணா முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான ஒரு வலிமையான கூட்டணி அப்படின்றது பாஜகவோடு கூட்டணி சேர்ந்ததால் மட்டுமே அது நிகழ்ந்து விடும் அப்படின்னு அவங்க நம்பலை. அதனால் மெகா கூட்டணி அப்படின்றது இன்னும் பல கட்சிகள் தேவை அப்படின்றத உறுதியாக எடப்பாடி பழனிசாமி நம்புறாரு. அது சரியும் கூட. எடப்பாடி பாஜகவோட அதிமுக கூட்டணி அமைச்சு போட்டிட்டு பெரிய ஒரு வெற்றி எல்லாம் பெறல. அதனால தான் அவங்க வந்து தள்ளி நின்னாங்க, அவங்களோட கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாங்க. இப்போ போகிறாங்க. அது எதனால் அப்படின்றதெல்லாம் அப்படி இருக்கட்டும், அது வேற.
இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2 விதமான வியூகம் இருக்குது. ஒன்று மக்களை மையப்படுத்திய ஒரு வியூகம், இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கக்கூடிய வாக்கு பலத்தை மையப்படுத்திய ஒரு வியூகம். இப்போ இந்த 2வது இடத்துல தான் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி நிற்கிறாரு. ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் அந்த இடத்த அவங்க முடிச்சுக்கிட்டாங்க. இதுக்கு மேலே எந்த ஒரு கட்சியும், ஒரு சின்ன ஒரு சாதாரண கட்சிகள் போய் சேரலாம், அது தவிர மற்றபடி வேற யாருக்கும் எதுவும் இடம் இருக்கு. திமுகல இருந்து வேற ஏதாவது சின்ன கட்சிகளோ இல்ல முக்கிய கட்சிகள் வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு, இங்க வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு, விஜய் பாமக அது அந்த மாதிரி இது வரைக்கும் இல்லை. இப்போ அவங்களுக்கு வந்துட்டு மெயினாக என்னன்னா 2 பேர் வெளியில் இருக்காங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முதல் எதிர்பார்ப்பு என்னன்னா தமிழக வெற்றி கழகம் தான். தமிழக வெற்றி கழகம் வந்துச்சுனாலே நம்ம ஒரு 30% ஓட்டு பேங்குக்கு வந்துடுவோம் அப்படின்றது அவருடைய. அதுக்கப்புறம் மற்ற கட்சிகள்லாம் சேர்த்துக்கிறது, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒன்று அமைஞ்சிச்சுனாலே இல்ல. எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறது அப்படின்னா பாரதிய ஜனதாவோட ஏற்கனவே கூட்டணியில இருக்கிறாங்க. இல்ல எப்படி வருவாரு? இப்ப ஏற்பட்ட ஒண்ணு தானே, இது முன்னாடி இருந்தது. அதுக்கு முன்னாடி இருந்தது இடத்த நான் சொல்ல வரேன். இப்ப இந்த மாதிரி போயிடுச்சு. விஜய்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கொள்கை ரீதியான ஒரு தடை இருக்குது. ஏன்னா கொள்கை எதிரின்னு அவர் பாஜக சொல்லிட்டாரு, மதவாதத்தை சொல்லிட்டாரு, பாசிசத்தை சொல்லிட்டாரு. அதிமுகவும் ஊழல் கட்சின்னு சொல்லிட்டாரு. அதிமுக ஊழல் கட்சின்னு எப்ப சொன்னாங்க? அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸ்லாம் ஒரு இன்டைரக்டா அவர் மேல குற்றச்சாட்டு அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்லல, கொடநாடு கொலையை பற்றி சொல்லல, தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பற்றி சொல்லல, மக்களை நம்பி கட்சி ஆரம்பிக்கல, எடப்பாடி நம்பி கட்சி ஆரம்பிக்கிறாங்கிற சீமானின் கேள்விதான் அவரோட குற்றச்சாட்டு. ரொம்ப முக்கியமானது கேள்விக்கு தவறான பாதையை அழைச்சிட்டு போறாரு, அது தப்பு. அவரை பத்தி என்னன்னா அவங்களுடைய பல அறிக்கைகள் வந்துட்டு அதிமுக அறிக்கையை ஒத்ததா இருக்கிறதையே நான் வந்துட்டு சுட்டி காட்டியிருக்கேன். அது வேற. அடிப்படையில் இங்க என்ன அப்படின்னீங்கன்னா வந்துட்டு இப்படி ஒரு கொள்கை தடை இருக்கு. ஆனால் அவங்க எப்படி போக போகிறாங்க அப்படின்றது தெரியாது. ஆனால் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இப்போ எப்படி ஒரு மெகா கூட்டணி அப்படின்றத வந்துட்டு இவர் அமைக்கிறதுக்கு முற்படுறாரு வெற்றிக்கு, எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுக, அதே மாதிரி விஜய், சீமான் இவங்களோட சேர்த்து பாமக இவங்களால ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வட தமிழ்நாட்டில் வந்துட்டு பலமான ஒரு சக்தியாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி, ஒரு மிகப்பெரிய பிரச்சார பலம் கொண்ட சீமான், நாம் தமிழர், பெரிய ஒரு ரசிகர்களுடைய பலத்தை கொண்ட விஜய், இவங்களால வந்துட்டு 3 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னோம்னா ஒரு பெரும் பலத்தை வந்துட்டு இவங்க 3 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா அதிமுக பாஜகவோட மெகா கூட்டணி என்ன ஆகும்? இருங்க, அது அப்புறம் நம்ம கவலைப்பட போறோம். நம்ம இப்படி கவலைப்பட ஐயனாவன் கவலைப்படல, எனக்கு தெரியல. இல்ல நான் கவலைப்படல. இது ஒரு உத்தேசமான ஒரு பாசிபிலிட்டி தான். இப்படித்தான் அப்படி நடக்க போறதுன்றது இல்லை. ஏன்னா பெரியாரை திட்டினதுக்கு அப்புறம், விஜய் திட்டினதுக்கு அப்புறமும் விஜய் வந்துட்டு சீமானுக்கு வாழ்த்து சொல்றாரு. அப்புறம் வந்துட்டு அன்புமணி ராமதாஸுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாரு. எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா கதவை திறந்து வைக்கிறது, ஜன்னலை திறந்து வைக்கிற வேலை, ரைட்டுங்களா? அதனால வந்துட்டு அதில் ஒரு விஷுவல் திங்கிங் இருக்கிறதா நான் பார்க்குறேன். முடிஞ்சு போச்சு. சீமானை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கூட்டணியிலும் சேர முடியாத ஒரு கொள்கை நிலைப்பாடை எடுத்து அவர் தொடர்ந்து செஞ்சுட்டு வருது, நாம் தமிழர் கட்சி சீமானம். அதனால் அவங்களுக்கு என்ன அப்படின்னோம்னா, ஏற்கனவே இந்த 27 மாநாட்டுக்கு, அக்டோபர் 27 மாநாட்டுக்கு முன்னாடியே விஜயோட ஒரு இணக்கப்பாட்டோட தான் இருந்தார். அதனால் அது வந்து புதுசு இல்லை. திடீர்னு அவங்க சேர்ந்தாங்கன்னா ஒன்று ஜனங்க ஒத்துக்க அதெல்லாம் போக போகிறதில்ல. ஆமாம் அதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்னு நம்ம ஏற்றுக்குருவாங்க. இதில் முக்கியமானது என்னென்னா பாமக எங்கே போய் சேரப்போகுது. இதுதான் மெகா கூட்டணியினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். இந்த மெகா கூட்டணி வேணும் அப்படின்னோம்னா பாமக அதனுடைய அங்கமாக இருந்தால் தவிர அது மெகா கூட்டணியே ஆகாது. அதற்கான வெற்றிக்கான சாத்தியக்கூறும் இருக்காது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ என்ன அப்படின்னோம்னா, கார்ட்ஸ் யார்கிட்ட இருக்குது அப்படின்னோம்னா ஐயா ராமதாஸ் கிட்ட தான் இருக்குது. அவர் தான் வச்சிருக்கிறாரு. இப்போ அவர் வந்துட்டு அதை எப்படி பிளே பண்ண போறாரு அப்படின்றது தான். அதிமுக அப்படின்றது பாமகவுக்கு வந்துட்டு ரொம்ப ஏதுவான ஒரு கூட்டணி. புரியுதுங்களா? திமுகவா அதிமுக, ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஓட்டு வாக்கு சக்தி இருக்குது. அதோட இவங்களோட சக்தி சேர்க்கும் போது பாமகவோட என்ன ஓட்டு என்னவா இருக்கு? அவங்க இப்போ யாரோட செல்லலாம் என்று அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சட்டப்பேரவையில இன்னைக்கு வந்துட்டு அட் த லோயஸ்ட் வெறும் 5 எம்எல்ஏ தான். இன்னைக்கு அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னோம்னா, கடலூர் சிதம்பரத்தில் ஆரம்பித்து கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் பரவலாக இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய அந்த வாக்கு சக்தியை அது எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் சக்தியாக மாற்றணும் அப்படின்னோம்னா 18 உறுப்பினர்கள் வரை கொண்டு போனாங்க. அவங்க பெரிய அளவு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஜெயலலிதா இல்லாட்டி கலைஞர் இவங்களோட வெற்றிக்கெல்லாம் அவங்க பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? எனவே அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவங்க 2 பேரோட சேர்ந்தோம்னா நம்மளால அவங்களும் வெற்றி பெறுவாங்க, அவங்களால நம்மளும் வெற்றி பெறுவாங்க, கணிசமான ஆட்கள் நம்ம உள்ளே போகணும்,
உள்ள போகும்போது இங்கே ஏற்படக்கூடிய அந்த அரசியலில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான தெளிவற்ற நிலை அப்படிலாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா மந்திரி சபையில் கூட இடம் பிடிக்கலாம். ஒரு அரசியல் தலைவர் சிந்திக்கக்கூடிய ஒரு விடயம் தான் அது. அதான் ஐயா ராமதாஸ் சிந்திப்பாரு, நிச்சயமா சிந்திப்பாரு. அதனாலதான் அவர் எங்கேயும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதா கூடாதுன்றதுக்காக தான் அன்புமணி அவர் தூக்கி விட்டாரு. நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் கூட்டணியை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துக்கிட்டாரு. அதையும் அரசியல் வியூகம், மக்களை மையப்படுத்திய ஒரு வியூகத்தை அமைக்கிறதுலேயே அவர் ரொம்ப திட்டவட்டமாக இருக்கிறாரு. இதுதான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ என்ன அப்படின்னம்னா, இவங்களுடைய மெகா கூட்டணி அப்படின்ற ஒரு வியூகத்திற்கான பலம் எல்லாம் இன்னும் வெளியில தான் இருக்குது. அவங்க எப்படி முடிவெடுக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் இவங்களுடைய மெகா கூட்டணி அமையும். இப்ப திமுக ஏற்கனவே என்டிஏல அவங்க அங்கம் வகித்திருக்காங்க இல்லையா, அப்ப அது ஈஸியா தானே இருக்கும். அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பாமக வந்து சேருவது அந்த ப்ராசஸ் ஈஸியா இருக்கும். நீங்க பாக்கலையா? அது என்டிஏவுக்காக கை தூக்கி விடக்கூடாதுன்றதுக்காக தானே வந்துட்டு அவர் அன்புமணியை தூக்கிடுறாரு. போயிட்டு ராமதாஸ் அவர்களுக்கு இந்த கடைசி முறை இந்த மாதிரி கூட்டணி வச்சதுல விருப்பம் இல்ல. அதனாலதான் வியாழக்கிழமையும் அவர் எடுத்துறாரு. வெள்ளிக்கிழமை நைட்டு இங்க ஷா வராரு அப்படின்னா, அமித்ஷா வராருன்னா அவர் வியாழக்கிழமையும் தூக்கிட்டாரு. நானே தலைவராக தொடர்வேன். ஆமா, தொடர்ந்து முடிஞ்சு போச்சு. அதனாலதான் பத்திரிகையாளர்களை வச்சு செஞ்சாரு. இல்லாட்டி அவர் வந்துட்டு அவருடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டி அதுலதான் அறிவிக்க செஞ்சிருப்பாரு. இப்படி செஞ்சது காரணமே அதுதான். அது அந்த கட்சியினுடைய சேஃப்டி. முக்கியமான கார்டு அங்க இருக்குன்றீங்க. முக்கியமான கார்டு. ஆமா ஆமா, பாமக ரொம்ப வலிமையான ஒரு கட்சி. நீங்க ஃபோர்ஸஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல திமுக அதிமுகவுக்கு அப்பாற்பட்டு நிற்கக்கூடிய பெரிய ஃபோர்ஸ் வந்துட்டு பாமகவும் விடுதலை சிறுத்தைகளும் நாம் தமிழரும் தான் பார்க்கணும். நீங்க சொல்லணும், இவங்கெல்லாம் ஒரு ஃபோர்ஸ். அவங்கெல்லாம் வந்துட்டு இயங்குவாங்க. அவங்களுக்கு எல்லாம் எங்க போனாலும் அவங்களுடைய அந்த வீச்சு இருக்கும். இதெல்லாம் தான் ரொம்ப. பாஜக எல்லாம் கிடையாது. பாஜக எல்லாம் வந்துட்டு பேப்பர் டிவி தான். அதை தாண்டிலாம் எதுவும் கிடையாது. நான் சொல்றேன், இட் இஸ் மை இம்ப்ரெஷன். அப்படி கூட நீங்க வச்சுக்கலாம். பாமக என்டிஏ கூட்டணியில, அந்த பாஜக அதிமுக கூட்டணியில இணைவதுல இப்போ என்ன சிக்கல் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இயல்பான கூட்டணியா தான் அவங்க போயிருவாங்க அப்படின்னு? இல்லைங்க, அவங்க ஒரு பலம் வாய்ந்த சக்தி. அவங்க வந்துட்டு என்டிஏல பாஜகவோட இருந்து பார்த்தாங்க. அவங்க எனக்கு என்ன கிடைச்சது? தோத்துட்டாங்க. அதே இது அவங்க அதிமுக இருந்தோம்னா எப்படி 3 to 4 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்களா? ஐயா, கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க. இப்ப என்ன நம்பிக்கையில வந்து மெகா கூட்டணி அமைப்போம், இன்னும் நிறைய கட்சிகள் வர இருக்குதுன்னு இபிஎஸ் சொல்றாரு. எப்படி சொல்றாங்க? அவர் ஏற்கனவே கூட தான் சொல்லிட்டு இருந்தாரு. விஷுவல் திங்கிங்னு நான் சொல்லுவேன்ல, அதான் இது. அதாவது அதிமுக ஒரு பெரும் பலமுள்ள ஒரு கட்சிங்க. நான் 20% அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நான் நம்பல. ஏன்னா இதெல்லாம் இவிஎம் யுகம். அதனால எங்க என்ன நடந்ததுன்னு ஒரு கட்சி செல்வி ஜெயலலிதா இறக்கும் போது 42%. இல்ல இது சொல்லிடுறேன் மக்களுக்கு. அடுத்தபடியா 2021 பாத்தீங்க அப்படின்னோம்னா அது 33. அதுக்கப்புறம் மக்களவை தேர்தல் நடந்து முடிச்சிட்டோம்னு பார்த்தோன்னா அது 22. இப்படியான ஒரு சரிவை வந்துட்டு அது சந்திக்குது அப்படின்னோம்னா அது வந்துட்டு ரொம்ப ஆழமாக ஆராயப்பட வேண்டிய ஒரு விடயமா நான் கருதுறேன். அது அதிமுக செய்யப்படலை. கட்சியை பலப்படுத்தக்கூடிய இடத்துல அவங்க செய்யலை. அதனால அவங்க வெளியில இருந்து பலத்தை எதிர்பார்க்குறாங்க. ஆனா இவங்களுடைய வெற்றியை பொறுத்து தான் இவங்களை நாடி வருவாங்க மற்ற கட்சிகள். அவ்வளவுதான். திரு அக்னீஸ்வரன், ஒண்ணு இந்த கூட்டணி அப்படின்றது கம்பல்ஷன் தான். வேற வழி இல்லை. பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்தால்தான் அப்படின்ற ஒரு விஷயம் திரு ரவீந்திரன் அவர்கள் சொன்னது. அதே மாதிரி திரு ஐயநாதன் அவர்கள் சொல்றது, இனி கட்சியை வந்து பலப்படுத்த தவறிவிட்டார்கள், அதனால பலத்தை மற்ற கட்சிகள்ல இருந்து எதிர்பார்க்கறாங்க. அதற்கான ஆயத்த பணிகள் தான் இந்த மெகா கூட்டணி அப்படின்லாம் அமைப்பது. இதுதான் வாய்ப்பு அப்படின்றது. இது உங்களுடைய பார்வையா இருக்கலாம். ஆனா அதெல்லாம் நடைமுறையில சாத்தியமாகுமா அப்படின்றது கேள்வி. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் முதல்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா 5 முனை போட்டி அப்படின்னாங்க. ஆனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவில் அது 2 முனை போட்டி தான். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இங்கே எந்தெந்த கட்சிகள் வரல அப்படிங்கிறது அது அந்தந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அவங்க பேசிக்கிடுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் திமுகவின் தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பணியை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி. 2017 காவிரி எதிர்ப்புக்காக ஒன்று சேர்ந்த அந்த கூட்டணி 2019 ஊரக உள்ளாட்சி தேர்தல், 2021 எப்பா ஒரு கூட்டணி அப்படின்னா என்ன 10 வருஷம் 5 வருஷம் 5 தேர்தலுக்கு ஒன்றா இருந்தேன்னா அப்போ நீங்கள்லாம் திமுகவை மாறிட்டீங்கல்ல. பணியை வச்சது யாரை பணியை வச்சிருக்கிறீங்க? உங்கள் கூட்டணி கட்சிகளை பணியை வச்சுட்டீங்க. சிபிஐ கொடுக்காட்டினாலும் விசிக வெளியேறாது. அதே மாதிரிதான் தேர்தல்கள்ல இல்ல அக்னி, அவங்க வெற்றியை நிரூபிச்சிருக்காங்க, நிரூபிச்சு காட்டிருக்காங்க. அதனால நாங்க அடுத்தடுத்த தேர்தல்ல இணைந்து. நல்ல கேள்வி. அவங்க கூட்டணி அது மன்னராட்சி கூட்டணி அப்படித்தான் இருக்கும், வெளியே போகாது. அது என்ன அடக்குமுறை என்பதை பார்த்துக்கலாம். ஆனால் திமுக கூட்டணி இந்த 2026 வீழ்த்த முடியாத கூட்டணியா அப்படின்னு கேட்டா வீழ்த்தக்கூடிய கூட்டணி தான் திமுக கூட்டணி. ஏன் தெரியுமா? இப்ப தொடர்ந்து நீங்க வெற்றி பெற்றீங்க. அப்பையெல்லாம் நீங்க மோடி அரசாங்கத்தை குறை சொல்லிட்டு இருந்தீங்க.
ஆனா சொல்லி 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 தமிழ்நாட்டுல 2026 வரைக்கும் என்ன செயல் செய்தீங்க அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே செய்யல. இப்ப எதிர்மறை வாக்குகள் அது அவங்க பண்ற அரசியல் இல்ல. கேள்வி கேட்டுறேன், 2021 அப்போ என்ன முன் வச்சு அவங்க அசெம்பிளில தானே ஜெயிச்சாங்க, சட்டப்பேரவையில தானே ஜெயிச்சாங்க. மோடி அரசு குறை சொல்லி சொல்லி இவ்வளவு காலம் ஜெயிச்சீங்க, அது எப்படி சொல்ல முடியும்? 2021 சட்டப்பேரவை தேர்தலில் தானே ஜெயிச்சாங்க, அதிமுக சொல்லி தானே ஜெயிச்சாங்க. அதைத்தான் இப்ப சொல்ல வரேன். சட்டப்பேரவையில அதிமுகவுக்கும் திமுகவுக்கு எவ்வளவு? 3% தானே. 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த அதிமுக 3% வாக்கு வித்தியாசத்தில் உங்களை திமுகவை ஆட்சிக்கு விட்டாங்க. பலமான கூட்டணி. ஆனா எதிர்மறை வாக்குகள் அப்படின்னு பாக்குற போது இப்ப என்ன ஆகும்? 2021 75 சட்டமன்ற உறுப்பினர். இப்ப திமுக அதிமுக செய்ததை எந்த செயலையும் இவங்க செய்யவில்லை, மாறாக கூடியிருக்கு. அது ஒரு புறம். இன்னொரு விஷயம், ஐயா போகிற போது சொன்னாங்க, அதாவது இங்க பலமான திமுக அதிமுகவுக்கு பிறகு பலமான கட்சிகள் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ஐயா மருத்துவர் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்க, திரு அன்புமணி அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்க, அது ஒரு புறம் இருந்தாலும் ஐயா சொன்னார்ல ஒரு தனி ரூட்டை ஒண்ணு போட்டு கொடுத்தாரு, அதெல்லாம் இனிமேல் எடுபடாது. ஒருவேளை பாமக என்ன ரூட் எடுபடாது அதான் சொன்னார்ல, எது அந்த ரூட் என்னன்னு சொல்லிருக்கு. அதான் சொல்றேன். பாமக, தாவேக, நாம் தமிழர் கட்சி இவங்கெல்லாம் தனியா போய் இருந்தால் அப்படின்னு ஒரு சொன்னார் பாத்தீங்களா. இவர் நம்மை விட பேசுகிறவர்களை விட ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு பெற்றவங்க அவங்க எல்லாம், பாமக எல்லாம். அவங்களுக்கு தெரியாதா? இப்படி ஒருவேளை சேர்ந்தால் மக்கள் நல கூட்டணி ஞாபகத்தில் வச்சுக்கணும், அது மாதிரி தான் போயிரும். ஆகவே இங்க தாவேகா இப்ப சார் சொன்னாங்க, இவங்க விசிகா, பாமக, நாத்தாக்கா அப்படின்ற பேனர்ல தாவேகாவை எடுத்துக்கிறவே இல்லை. அவர்கள் தான் இன்றைக்கு இளைஞர்கள் கூட்டம் இருக்குது. இல்ல நான் இதை இப்படி புரிஞ்சுக்கிறேன். அதை நீங்க you have to consider. பாமக தாவேகாவோட போயிடக்கூடாது அப்படின்றதுல அதிமுக பாஜக கூட்டணி ஈகரா இருப்பாங்க, உறுதியா இருப்பாங்க. பாமக தாவேகாவோட போயிடக்கூடாது அப்படின்றதுல பாஜக அதிமுக கூட்டணி இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. ஏன்னா பாமக இங்க வரணும். போனாலும் போகாட்டினாலும் இங்கு 2 முனை போட்டி தான், அதை தான் சொல்ல வரேன். ஆனா இங்க நீங்க 100 ஆண்டுகள் ஆலமரம் இறுகிய மனநுழையோடு இறுகியமா இருந்துச்சுன்னா, பெரிய புயல் அடிச்சுன்னா டப்புன்னு இதாயிரும். ஆனால் இதே ஒரு நாணல் சின்னமா வளைஞ்சு கொடுத்து போல அந்த மாதிரி தாவேகா ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள், எடுக்க வேண்டும். ஏன்னா இது முதல் முறை. நீங்க இதுவரைக்கும் தேர்தல நிக்கல அல்லது சந்திக்கல, வாக்கு சதவீதத்தில் நிரூபிக்கல அப்படின்னா ஏற்கனவே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் தான் 2024 வரைக்கும் இந்த வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சிருக்கிறது. அப்ப நிரூபிச்ச இயக்கத்தோடு நீங்கள் வலிமையானவர்கள் தான், நான் குறைக்கல. ஆனால் நீங்கள் நீண்ட கால அரசியலில் தமிழ்நாட்டில் இருக்கணும். அதனால இந்த தேர்தல்ல நீங்க நல்ல முடிவை எடுக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்புகள் தான். அதனால இல்ல நான் தனியாவே நிப்பேன் அப்படின்னா, நாம் தமிழர் சீமான் அவர்களை போல தனித்தே இயக்கம் கண்டால் இன்னும் 10 ஆண்டு காலம் ஆகும். 10 ஆண்டு காலம் கழிச்சு என்ன அரசியல் வியூகம் நடக்கும் நமக்கு தெரியாது. ஆகையினால இங்க நீங்க கேட்கிறது அடுத்த கேள்வி, நீங்க மெகா கூட்டணின்றீங்களே என்ன நடந்துரும், யார் யார் வரப்போறா அப்படின்னு சொன்னா, முடிவை எடுத்தவர்களிடம் கேட்பதை விட இன்னும் முடிவை எடுக்காமல் இருக்காங்க பாருங்க, பாமக, தாவேகா, அது மாதிரி ஐயா நாம் தமிழர் சீமான் வரமாட்டார், அது வேறு விஷயம். இப்ப அண்ணனுக்கு இப்ப ஐயா நம்ம ஐயநாதன் சார்ட்ட கேள்வி கேட்டதுக்கு உள்ள இவர் புகுந்து ஒரு பதில் சொன்னார் பாருங்க. அது திரு நாம் தமிழர் சீமான் அவர்களை பற்றி ஒரு பேட்டி கேட்ட போது தமிழ்நாட்டின் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதை தவிர்த்தார். ஆகவே அந்த பண்புகள் என்பது அரசியல் முதிர்ச்சியை காட்டுது, அப்படிதான் நான் பாக்குறேன். இன்னொன்னு அது சார் அதெல்லாம் அரசியல சகஜம் சார், விட்டுருங்க சார். நீங்க கருத்து சொல்லிட்டு போயிருவீங்க, அந்த வழி அவங்களுக்கு தான் தெரியும். இப்ப பாஜகவோடு இணைந்து நீங்க கதவு, ஜன்னல், பின் கதவு எல்லாம் திறந்து வைத்திருக்கிறீர்கள். எந்தெந்த ஒரு நான் இப்படி கேட்கிறேன், கதவு ஜன்னல் அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் ஒரு ஆண்ட ஒரு இயக்கம், பலமான ஒரு இயக்கம் இந்த நாட்டிற்கு செய்த சாதனைகள் என்னன்னு மக்கள் கணக்கு போட மாட்டாங்களா? கூட்டணி பலமான இருக்கிறீங்க, இன்னும் 10 கட்சி கூட உங்களுக்கு வரும். அங்க கொடுத்தா சட்டமன்ற உறுப்பினர், இங்க கொடுத்தா அது வேட்பாளர், இந்த டயலாக் எல்லாம் மக்கள் நம்ப தயாராக இல்ல. ஆனா நீங்க கணக்குப்படியே பார்க்கிற போது எல்லா பிரச்சனைகளையும் ஐயா போகும்போது சொன்னாரு, 45 இருந்துச்சு, இது வந்துச்சு, 33 ஆச்சு, இப்ப குறைஞ்சிச்சு. சார் ஒரு இந்தியாவிலே ஜனநாயக கட்சினா அதிமுக தான். ஏன் தெரியுமா? அந்த சரிவுகளில் இருந்து தப்பிக்க விரும்பல, எதிர்கொள்றாங்கல்ல.
அப்போ அந்த எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் அதிமுகவுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கின்றதை நிரூபிக்கக்கூடிய ஒரு தலைவனா அந்த கட்சி பாக்குது. இப்போ கூட்டணியிலேயே வந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன முரண்பாடுகளை எப்படி களைய போறீங்க அப்படின்ற அந்த கேள்வியும் இருக்கு. ஒரு புறம் நயினார் நாகேந்திரன் சீமானையும் விஜயும் அழைக்கிறார், கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு அழைக்கிறார். எடப்பாடி பழனிசாமி இது என்னுடைய கட்சி அப்படின்னு அவரு தார்மீகமா பேசும்போது, கட்சியினுடைய இந்த கூட்டணியினுடைய தலைமையா எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது, அதிமுக பாஜக கூட்டணிக்கு தலைமையா எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது, நயினார் நாகேந்திரன் மறுபுறம் அவங்க இருவரையும் நீங்க எங்களுடைய கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. யாரு கூப்பிடணும் யாரு கூப்பிடக்கூடாது, முதல்ல இவங்களுக்குள்ளேயே முரண்பாடு இல்லையா? இந்த பாஜக அதிமுக கூட்டணி இதுலயே யாரை கூப்பிடணும்ன்ற அந்த ஒரு கிளாரிட்டி இல்லாதப்போ எப்படி மெகா கூட்டணி அமைத்து அதுல ஒரு கோஆர்டினேஷன் வரப்போகுது? இல்லை, ஒரு வீட்டில் வந்து ஒரு நல்ல விசேஷம், யாரை கூப்பிடணும் வந்து நம்மளை அன்னைக்கு திட்டிவிட்டோம் அப்படியே நினைக்கிறது. எல்லாரையும் எதிர்பார்த்து தான் இருக்கிறாங்க. ஆனால் நேற்றைய தினம் நடந்த பொதுக்கூட்டத்தில் தெளிவா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவா சொல்லியிருக்கிறார். என்ன எப்பா, தமிழ்நாட்டில் அதிமுக கட்சி தான் இங்க முதன்மை, இது திரு அமித்ஷா அவர்களே சொல்லிட்டாரு. ஆக அதற்கு ஏற்றாற் போல யார் ஒத்துக்கொள்வார்களோ அந்த இயக்கத்தில் தான் அவர் அனுமதிக்க முடியும். ஆகவே அது வந்து எல்லாரையும் அழைக்கிறாங்க. ஆனால் அழைப்பு என்பது அந்த கட்டளைக்கு ஒத்து வருமே ஆனால் ஏற்றுக்கொள்ள போறாங்க, இவ்வளவுதானே. சீமான் தனித்துன்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் நயினார் வந்து விஜய் கூப்பிடுறார், சீமான கூப்பிடுறாரு அப்படிங்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவருடைய எண்ண ஓட்டம் என்னன்னு தெரிஞ்சு பேச வேண்டாமா? எல்லா எண்ண ஓட்டமும் ஒன்றுதான். அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்கள் என்ன ஓட்டமும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன ஓட்டமும், திரு நாம் தமிழர் சீமான் அவர்கள் என்ன ஓட்டமும், தாவேகாவினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவருடைய என்ன ஓட்டமும் என்ன ஓட்டம், ஒரே என்ன ஓட்டம், திமுகவை ஆட்சி விட்டு இறக்கணும். அதுக்கு எல்லாம் ஒத்து வந்தா ஒண்ணா வாங்க. யாரால? அதிமுக தலைமையில. அவ்வளவுதான். இதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். சீமானும் கூட்டணியில சேர்ந்துருவாரு அப்படின்ற மாதிரி கமிட் பண்றாரு. சேருவதும் சேராமல் இருப்பதும் அவரவர் கட்சியினுடைய முடிவு. ஆனால் எதிர்பார்ப்பு என்று வருகிற போது ஏன்னா என்னதான் பண்ணலாம், அடிச்சு விரட்டினா கூட யாரும் போக மாட்டாங்கன்ற நிலைமைக்கு திமுகவுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? கூட்டணி கட்சிகள் தான். சரி, தேர்தலை தனியா நினைச்சு அதிமுக என்னைக்காவது திமுக தனிச்சு நிக்குமா? நீங்க தான் நல்லது செய்றீங்களா சாமி? பேசலாம் திரு அக்னி. நான் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். திரு ரமேஷ் சேதுராமன், அதிமுக பாஜக கூட்டணி முடிவானதிலிருந்தே நிறைய அதனை தாண்டி அடுத்தடுத்த கட்டங்களாக நிறைய கேள்விகள். இப்போ ஒரு மெகா கூட்டணி இன்னும் நிறைய கட்சிகள் வந்து சேரவிருக்கின்றன அப்படின்னு இபிஎஸ் பேசுகிறாரு. ஆட்சி அதிகாரத்துல அமர வைக்க வேண்டும் பாரதிய ஜனதா, 2026 ஆட்சி அதிகாரத்தை தமிழ்நாட்டில் பிடிக்கணும் அப்படின்னு ஜேபி நட்டா பேசுறாரு. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுக சார்பாக ஆளும் கட்சி தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் அடிபணிய வைத்திருக்கிறார்கள், அதிமுகவை கம்பல் பண்ணி இந்த கூட்டணிக்குள் இணைத்திருக்கிறார்கள் அப்படின்றது. அதாவது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணி இந்த மெகா கூட்டணி அமைக்க போறாங்க? இல்ல, இது நம்ம கடந்த காலங்கள் அப்படி பார்த்தாக்கா நீங்க யூபிஏ காலகட்டத்துல எப்படியான நெகோசியேஷன் டிஎம்கே கூட காங்கிரஸ் பண்ணாங்கிறதெல்லாம் பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க. அடிப்பணியை வைத்தார்கள், அங்க என்ன அப்போ அடிப்பணியை வைத்தார்கள்ங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. இந்த மாதிரி சொல்றதுதான். இப்ப என்னன்னா, முதல்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா ஏடிஎம்கே அதே மாதிரி பாஜக இந்த கூட்டணி இருந்ததை, அதிமுக பாஜக கூட்டணிய ரொம்ப தெளிவா திமுகவின் கூட்டணியினர் எல்லாம் பேசி, அதாவது பாஜக கபலீகரம் செய்ய போகிறது அதிமுகவிலிருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்களை பேசி மக்களிடையே கொண்டு சென்ற பல பரப்புரைகள்னால தவறான ஒரு பர்செப்ஷன்ல தான் அதிமுக பாஜகவுடைய கூட்டணியிலிருந்து விலகியது. இது எல்லாருக்குமே தெரியும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு நிமிஷம் அதான் சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சிறுபான்மை வாக்குகள் எல்லாம் உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் போச்சு. காரணம் என்னன்னா, பாஜக உங்க கூட்டணியில இருக்கு அப்படின்னு சொல்றது. சரியா? ஆனா கடைசியில இந்த போன பை எலெக்ஷன்ல என்ன நிலைமை ஆச்சுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ரொம்ப சிம்பிள். இவங்களுக்கு வந்து அப்பவும் அந்த கூட்டணி எஸ்டிபிஐ போன்ற கட்சிகளை வந்து உள்ள இணைத்துக் கொண்டு நாங்க வந்து பாருங்க தேர்தலை சந்திக்கிறோம், சிறுபான்மையினருடைய வாக்குகளை நாங்க இப்ப இந்த வாட்டி பெரும் அறுவடை செய்வோம்லாம் சொன்னாங்க. கடைசியில என்ன ஆச்சு? அது ரிசல்ட் எல்லாருக்கும் தெரியும். அப்போ உங்களுக்கு வந்து ரியலா கையில இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை விட்டு நீங்க ஒரு இமேஜினரி வாக்கு வங்கியை நோக்கி நீங்க போனதுனால இன்னைக்கு நீங்க தொடர்ந்து ஒரு சர்வே சந்தித்திருக்கிறீர்கள் போது பாஜக அதிமுக கூட்டணியில இருந்து, அதாவது அதிமுக பாஜக விலக்கி விட்டதுனாலதான் அவங்க சரிவை சந்தித்து விட்டார்கள் அப்படின்றீங்களா? அதுல மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இது ஒரு முக்கியமான காரணின்னு நான் சொல்லவேன். இங்க ஒண்ணும் இல்ல. நீங்க கடந்த தேர்தல்ல இவங்க சொன்னப்போ, தேர்தல்ல சந்தித்தப்போ பாஜக அதோட கூட்டணி இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க வாக்கு சதவீதம் எல்லாத்தையுமே நீங்க வந்து சொல்லலாம். பாஜகவிற்கு இவ்வளவு வாக்கு சதவீதம்
நீங்க அதுல ஒரு 50% கூட எடுத்துட்டு அந்த ஓட்டுகளை நீங்க வந்து ஒருவேளை அதுல வந்து EPS ஆட் அந்த பண்ணி முடிவை எடுத்திருக்க வேண்டாம், அது தவறா போயிடுச்சு அப்படின்னு பார்க்கறீங்களா? இல்ல அவருடைய என்ன அந்த காலகட்டத்துல என்ன அவங்களோட போக்கஸ் இருந்ததுன்னு நான் தெளிவா சொன்னேன். இபிஎஸ் அவரோட போக்கஸ் தேர்தல்ல ஜெயிக்கிறதுங்கிறத விட தன்னுடைய ஒற்றை தலைமை அதன் கீழ் அதிமுக அப்படிங்கறத கொண்டு வரதுலதான் பிரைமரி போக்கஸா இருந்தாருன்னு பாக்கலாம். நான் பல முறை சொல்லியிருக்கேன், முதல்ல வந்து எனக்கு தேவை என்னுடைய தலைமையின் கீழ் இது அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நிரூபிக்கணும். நான் எதிர்கட்சியா உட்கார்ந்தாலும் பரவாயில்ல. இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, நம்ம பாராளுமன்ற தேர்தல் சந்திச்சப்ப கூட தான் சொன்னேன், ஏன் 40க்கு இதுலயுமே இந்த இடங்கள்ல நீங்க தோத்தீங்கன்னா கூட கவலை இல்லை அவருக்கு. ஏன்னா கடந்த முறை எத்தனை இது வந்தது, நீங்க வந்து ஓபிஎஸ் ஓட சன் மட்டும்தான் வந்து ரவீந்திரன் அவர்கள் மட்டும்தான் வந்து எம்பியா வந்து தேர்வு ஆகி போனாரு, மத்த யாரும் போல, அதனால என்ன கெட்டு போச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆனா இந்த முறை நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் சரியான ஒரு இடத்திற்கு வந்து ஒரு அறுவடை செய்யணும்னு பாக்குறாங்க. ஆன்டி இன்கும்பன்சி ஃபேக்டர்ஸ் இருக்கு பல மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு வந்து இருக்கு. அதனாலதான் எமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸ திரும்ப ஒரு கிண்டல் பண்ணுங்கிறதுக்காக தான் என்னென்னலாம் திமுக தரப்புல இருந்து பேசுறாங்கிறத நம்ம பாக்குறோம். இல்ல, என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கிட்டத்தட்ட எதிர்பாராத அளவுல கூட்டணிய இணைக்கிறதுல, கூட்டணியை சாத்தியப்படுத்துறதுல அவங்க தேசிய அளவுல பெயர் பெற்றவங்க. அது நம்ம நிறைய தருணங்கள்ல பார்த்திருக்கோம், பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்லயும் பார்த்திருக்கோம். இப்போ அசம்பிளி எலெக்ஷன்லயே ஆகட்டும், ஆந்திரால பவன் கல்யாண் ஆகட்டும், பீகார்ல நிதிஷ் சிராக் பாஸ்வான் ஆகட்டும், இந்த மாதிரி வித்தியாசமான இல்ல சர்ப்ரைசிங்கான இது நடக்குமா நடக்காதான்னு இதை நடத்தி காட்டுற அந்த மாதிரி கூட்டணி அமைப்பதுல பாரதிய ஜனதா வல்லவர்கள். இப்ப அதுதான் அவங்களுடைய தேர்தல் உத்தியா கூட இருந்திருக்கு. அதிமுகவை அவங்க கூட்டணிக்குள்ள இழுத்ததும் ஒரு உத்தி தான் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. ஒண்ணு அடிபணியை வைத்து விட்டார்கள், மற்றொன்று இந்த விசாரணை அமைப்புகளை ஏவுவது, இல்ல அதற்கான தொடர்பான கேசஸ் நடத்துவது, இது எல்லாமே உத்தி தான். அதன் அடிப்படையில தான் அதிமுக வந்து விட்டது கூட்டணிக்கு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நான் கேட்கிறேன். இத போற போக்குல என்ன வேணா சொல்லிட்டு போலாங்க. ஆனா இன்று அதிமுகவிற்கு எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்குன்னா, இப்ப பாஜகவுக்கும் அதிமுகவும் நீங்க எடுத்தீங்கன்னா, பாஜகங்கிறது ஒரு தனித்து நின்று ஒரு நீங்க தேர்தல் களம் காண்டு இதுக்கப்புறம் நீங்க வந்து மற்றதை ஃபேஸ் பண்ணி ஒரு ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறது பிராக்டிகலி நாட் பாசிபிள். அதேதான் அதிமுக பாஜகவுக்கு என்ன சொல்றோம், அதை விட முக்கியமானது. ஏன்னா அதிமுகவுக்கு வந்து திமுக அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா சொன்னார் அக்னி, சொல்லும் போது சொன்ன இருமுனை போட்டி அப்படின்னு. ஏன்னா அதை தாண்டியதான ஒரு கூட்டணிகள் அமைத்து மும்முனை போட்டியாக மாற்றுவார்கள் என்று சொன்னால் மக்கள் நல கூட்டணி எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நடத்தி காட்டியதுங்கிறத அதை ரிப்பீட் ஆஃப் ஹிஸ்டரின்னு தான் நம்ம பார்க்கணும். அதனால அது நடப்பதற்கான வாய்ப்புகள். எங்க அந்த கேள்வி கேட்கிறேன்னா, இப்போ நயினார் விஜய்க்கு அழைப்பு விடுக்கிறதுலயும் சீமானுக்கு அழைப்பு விடுக்கிறதுலயும் அவங்களையும் கட்சிக்குள்ள கூட்டணிக்குள்ள இணைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணப்பாடு இருக்கா பாரதிய? எந்த தவறு இல்ல. நான் என்ன கேட்கிறேன், எலெக்ஷன் அப்படின்னு வந்துட்டா நம்பர்ஸ் வெற்றி பெறணும் அப்படின்னு இருக்கும்போது யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களை வரவேற்கிறதுக்கு தானே எல்லாம் முனைப்புல ஈடுபடுவாங்க. எப்படியான அந்த வெற்றியை உறுதி செய்ய வேண்டும்ங்கிறது தானே. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த கடந்த தேர்தலில் வந்து திமுக வந்து தனித்து பெரும்பான்மை வந்து அது அடைந்து விட்டது அப்படிங்கிறதுக்காக இந்த எலெக்ஷன்ல எங்களுக்கு இனிமே வந்து இது தேவையில்லை, அதனால நாங்க வந்து எல்லா கட்சியையும் கட்டி விட்டு நாங்க தனியா நின்று பாக்குறோம்னு சொல்ல வேண்டியது தானே. சொல்லுவாங்களா? கிடையாது. அவங்க ஒரு குட்டி கட்சியை கூட அவங்களுடைய இதுல கூட்டணியில இன்டாக்ட் வச்சுக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க அப்படின்னாக்க நம்பர்ஸ். ஒரு சீட்டும் அவங்க கணக்கு போடும்போது இவங்க ஏன் கணக்கு போடக்கூடாதுங்கிறது தான் கேள்வி. இப்போ நான் என்ன கேட்கிறேன், ஒவ்வொரு இப்போ விஜயே வந்தா கூட என்ன, இன்னைக்கு நாளைக்கு எலெக்ஷன்ல வந்து அப்படியே பெரும்பான்மை சீட்டை ஜெயிச்சு அவர் என்ன சிஎம் ஆயிட போறாரு, இல்லைன்னா அட்லீஸ்ட் 1/3 சீட் வாங்கிட போறாரு, அதெல்லாம் கிடையாது. ஓட்டுகள் எந்த பக்கம் பிரியுங்கிறது தான் கேள்வி. அது இன்னும் எல்லாருக்கும் வந்து ஒரு எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குங்கிறதும் இருக்கு. இந்த மாதிரியாக நம்ம பல விஷயங்கள். ஆனா ஸ்டேபிளா ஒரு சில இடங்கள்ல வந்து நாம் தமிழர் கட்சி பண்றாங்க. அவங்களுக்கு நகரங்கள்ல எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு, கிராமப்புறங்கள்ல எந்த சப்போர்ட் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்து நம்ம பல இனம் பேசியாச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவங்களும் தனித்து வந்து வெற்றி பெற்று ஒரு 20-30 பேரை வந்து கொண்டு போய் அவங்க வந்து சட்டசபையில நிறுத்த போறாங்களான்னா அதுக்கும் ஸ்கோப் கிடையாது. இப்போ எல்லாமே நீங்க ஒரு கல்மினேஷன் பாயிண்ட் இல்ல, அதுதான் சொல்றேன். அது எல்லாவற்றையும் விட பிராக்டிகலா பேசுவோம் நம்ம. அதாவது பொறுத்து பாக்கணும். இல்ல இங்க வந்து நல்ல மூத்த அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே இருக்காங்க. ஏன்னா இது வந்து வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு விவகாரம் தான். இதுல வந்து மக்களுக்கு நம்மளை விட இன்னும் புத்திசாலி மக்கள், சோ அவங்களுக்கும் தெரியாம எல்லாம் கிடையாது. அதனால எனக்கு அதனால ரமேஷ் சேதுராமன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடைசியா சொன்னார் பாத்தீங்களா, எல்லாத்தையோட மக்கள் புத்திசாலித்தனமான. நம்ம தொடர்ந்து பேசலாம். எடப்பாடி பழனிசாமி கடந்த முறை ஒன்றிணைந்து இருந்தார் பாரதிய ஜனதாவில இருந்து. அவர் பிரிந்ததுக்கு பிறகு என்ன மாதிரியான ஓட் ஷேர் எப்படி குறைஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது ஒரு கம்பல்சிவ் இந்த
அலையன்ஸே ஒரு கம்பல்சிவான அலையன்ஸ், வேற வழி இல்லாம இணைந்திருக்கிறார்கள் அப்படின்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டது. நம்ம அது குறித்தெல்லாம் தொடர்ந்து பேசலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி, இப்போ பாமக, தாவேக, விஜய் இதெல்லாம் நம்ம பேசுறதை தாண்டி இன்னொரு முக்கியமான ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ டிடிவி தினகரன் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், அவங்களுடைய ஃபேக்ஷன் என்டிஏல அவங்க இருக்க போறாங்களா இல்லையா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருக்கு. டிடிவி தினகரன் அவர் வந்து போட்டோவை பயன்படுத்தக்கூடாது, சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, இதெல்லாம் வாபஸ் பெற்று விட்டார் எடப்பாடி பழனிசாமிங்கும் போது, அப்போ அதுக்கு ரெடியா இருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? என்டிஏல அவர் தொடர்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா டிடிவி தினகரன்? அதே போல ஓபிஎஸ் இப்போ இன்னும் வழக்கு எலெக்ஷன் கமிஷன் கையில இன்னொரு முக்கியமான ஒரு துருப்புச்சீட்டு ஒண்ணு இருக்கு. இப்போ அதன் மூலமா பாஜக தான் கண்ட்ரோல் பண்ணுது அதிமுகவை அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா ஓபிஎஸ் அவங்க கூட்டணிக்குள்ள இணைக்க விரும்புகிறார்கள், எடப்பாடி பழனிசாமிக்கு விருப்பம் இல்லைனாலும் அப்படின்னு ஒரு பார்வை. ரமேஷ் சேராமன் கருத்து தான் என்னோட கருத்தும். கண்ட்ரோலுங்கெல்லாம் சொல்ல முடியாது. முதல் சுற்றிலே அதை நான் சொன்னேன். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தங்களுக்கு என்ன லாபம், அந்த சூழ்நிலையில தாங்கள் எப்படி முன்னேறி போக முடியும், இருக்கிறதோட எது பெட்டருங்கிற அடிப்படையில தான் மூவ் பண்ணுவாங்களே தவிர யாரும் யாரையும் மிரட்டி கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற கருத்து இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே நமக்கு கிடையாது. நீங்க கேட்ட இந்த இதுல டிடிவி தினகரன் எடப்பாடி தலைமையில தனக்குள்ள அசெட்டிவ் லீடரா தனக்குள்ள இடம், தான் ஆர்கே நகரில் வெற்றி பெற்றவன், 5.5% வாக்கெடுத்தவன், எனக்கு அதிக சீட்டு வேண்டான்னு சொல்லி குறைஞ்ச சீட்டு என்டிஏல நின்னவங்கிற அடிப்படையில் தனக்குள்ள இடம் கிடைக்கும்னா அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ள எடப்பாடி தலைமையை அவர் ஓகே அமமுக தனி கட்சிங்கிற சொல்லிட்டாரு. அசெட்டிவ் லீடர் நானும் இங்க ஒரு சக்தி படைச்சவன் தான், எனக்கு லாயலா நின்னவர், என் கூட நின்னவரை நான் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவேன், இதை ஏத்துக்கிட்டு தான் என் கூட அலையன்ஸ் வர முடியும்னு தன்னை அசெட் பண்றாரு. அதுதான் சோளிங்கர்ல பார்த்திபன் அவருக்கு லாயலிஸ்டா அவர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாரு. ஒரு சின்ன கேள்வி அந்த இடத்துல, இப்ப நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட கேட்கும்போது தினகரன் தொடர்கிறாரா அப்படின்னு கேட்கும்போது இல்ல அதெல்லாம் நம்ம மேலிடத்திட்ட தான், டெல்லி மேலிடத்துல கேட்கணும், அமித்ஷா கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. இவரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றாரு தனியா. இப்போ இதெல்லாம் கலைந்து அவங்க ஒரு நிலைப்பாட்டுல ஒரு கோட்ல வந்துருவாங்களா? நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் இன் பொலிட்டிக்ஸ். டிடிவி தினகரன் தான் தமிழ் மண்ணில் திமுகவும் அண்ணா திமுகவும் தான், திமுகவும் அண்ணா திமுகவும் தாண்டி இது சேலத்தில் 38 ஓட்டு எடுத்த கட்சி, நெல்லையில் 8 எடுத்து, நாம் தமிழர் கீழே கன்னியாகுமரியில் போய், இடைத்தேர்தலில் விளவங்கோட்டை கீழே போய், புதுச்சேரியில் போன பிறகும் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அப்ப ரெட்டையிலையும் உதயசூரியனையும் ஒன்றை டெபாசிட் இழக்க வச்சு ஒன்றை 2வது தள்ளி வெற்றி பெற்ற ஒரு டிடிவி தினகரன் தான். அவர் தனக்கு ஒரு பலம் இருக்குது, அதற்குரிய இடம் உண்டு. நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் இன் பொலிட்டிக்ஸ்ங்கிறதுல அவர் அமமுக தலைவராக தன்னை அசெட் பண்றாரு. அவரோட அசெட் பண்ண ஒரு விளைவு தான் சோளிங்கர்ல தன் கேண்டிடேட் அவர் அனௌன்ஸ் பண்றது. பட் இவங்களோட நெகோசியேட் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாரு. அமித்ஷா கூடனாலும் சரி, எடப்பாடி கூடனாலும் சரி, நெகோசியேட் பண்ண தயாரா இருக்கிறாரு. ஓபிஎஸ் அவரோட ஓபிஎஸ் வந்து தெளிவா இன்னும் சிம்பல் கேஸ் முடியல. ஒரு வேளையில வந்து அவரோட ஹோப் படி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது, இரட்டை தலைமை 2 பேர் தான் கையெழுத்துன்னு ஒரு ஜாக்பாட் மாதிரி அவருக்கு ஒரு வராதாங்கிற அடிப்படையில் அவர் கோர்ட்டு கேஸ்ன்னு நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளில் ஏறி தொடர்ந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது தேர்தல் ஆணையத்துக்கும் போயிட்டு தேர்தல் ஆணையத்தில் 4 வாரத்தில் முடிக்கணும்னு எடப்பாடி சொல்லியும் இன்னும் அது 4 வாரத்தில் முடிக்கப்படலை. அதனால அதோட ஃபேட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். வழக்கமாக விரும்புதா பாஜக? அதை விரும்புது இல்ல, ஓபிஎஸ் உள்ள வரணும், அதிமுக ஒருங்கிணையணும், அதுதான் வலிமையாக இருக்கும் அப்படின்றது தானே பாஜக. நயினார் நாகேந்திரனுக்கே தெரியல, இது நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதை நம்ம எங்கிருந்து நம்ம எப்படி சொல்லிட முடியும்? பாஜகங்கிறது யாரு? மோடியா, அமித்ஷாவா? ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி தான், ஒரு நேஷனல் பார்ட்டி. நயினார் நாகேந்திரனே டிடிவி விவகாரத்தில் அவர் கையை விரிக்கும் போது நாம் அதுக்குள்ள என்னன்னு சொல்ல முடியாது. விரும்புவாங்க, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. ஓபிஎஸ் அவங்களுக்கு லாயலா இருந்தவர். முன்னாடி பிரச்சனை நடந்த போது எல்லாம் வந்து மோடி வந்தார், எங்களை சேர்த்து வச்சாரு, இல்ல பாஜக மேலிடம் சொல்லிதான் நாங்க சேர்ந்தோம் பிரிஞ்சோம், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால அந்த கேள்வி, எடப்பாடி வந்து ஓபிஎஸ்ஐயோ இரட்டை தலைமைங்கிறதையோ மீண்டும் வர்றதையும் 100% சுத்தமா விரும்பல. அவங்க எடப்பாடிக்கு 20% வாக்கு, சிபிஎம் வந்து பாஜக எதிர்ப்பை இந்தியா ஃபுல்லா உயர்த்தணும், மோடி எதிர்ப்பை உயர்த்தணும்னு சொல்லும்போது பாஜக எதிர்ப்பை டைலூட் பண்ணணும், மோடி எதிர்ப்பை டைலூட் பண்ணணும்னு சொல்லும்போது கடுமையான மோடி எதிர்ப்பை மக்களவையிலேயே காட்டின எடப்பாடி பழனிசாமி மனம் திருந்திய மைந்த நாட்டு உள்ள வந்திருக்கதை அவங்க மனப்பூர்வமா ஏத்துக்கிடுறாங்க, அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. அந்த வகையில பிரஸ் மீட்டுக்கு டிடிவியும் ஓபிஎஸும் வராத போது அதெல்லாம் மனசுல வச்சுதான் நம்ம அதை பார்க்கணும். இது வந்து டாசிங் த காயின் சூசிங் த போற மாதிரி பூவா தலையாங்கிறது வர நாட்கள்ல தான் தெரியும். திரு அக்னி, டிடிவி தினகரன் ஆகட்டும் இல்ல ஓபிஎஸ் ஃபேக்ஷன் ஆகட்டும், எடப்பாடி பழனிசாமி எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவார் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்களும் கூட்டணிக்குள்ள இணைய வேண்டும் இருக்கணும் அப்படின்றதான் பாஜகவுடைய நிலைப்பாடாக இருக்கிறது அப்படின்றது ஸ்பெகுலேஷன். தமிழ்நாட்டில் வந்து இப்போ உலகத்தில் நிறைய புஸ்தகங்கள் இருக்குதுனாலும் கூட அதிகமாக விற்ற புத்தகங்கள் வந்து
பைபிள் தான், அதுக்கப்புறம் மூலதனம், அப்படி நிறைய இருக்குது. யூ கேன் வின் சிவகேரா, அது மாதிரி சீக்ரெட், அது மாதிரி இருக்குது. ஆனால் அதை எல்லாத்தையும் விட முதல் 10 புத்தகங்களில் இல்லாத ஒன்று என் தாய் தமிழ் இருக்கக்கூடிய திருக்குறள் தான். அந்த திருக்குறளில் ஊக்கமுடைமை அப்படின்னு இருக்கு. அதில் கூட அரசியலில் வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல் அப்படின்னா என்னன்னா, நான் தலைவரா வந்துட்டேன் அதனால எனக்கு எல்லாம் தெரியும், அந்த இது கிடையாது. ஒரு எளிய முறையில் இன்னைக்கு இவ்வளவு வழக்குகளை சந்திச்சு அவர் காய்களை நகர்த்தி கொண்டு மெதுவாகத்தான் பயணிக்கிறார். ஆகையினால அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அந்த கட்சி தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இது ஒண்ணு. நீங்க திரு டிடிவி தினகரன் அவங்க திரு ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்க, திரு எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக்குவாரா இல்லையா அப்படின்றது அதெல்லாம் பெரிய இடத்து சமாச்சாரம், எனக்கு அது தெரியாது. ஆனாலும் நீங்க சோளிங்கரில் நாங்கள் வேட்பாளரை நிறுத்துவோம் என்று திரு டிடிவி தினகரன் முடிவெடுத்ததுடைய நோக்கம் காரணம் என்ன அப்படின்னா, நான் பாஜகவில் இருக்கிறேன்னு அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறாரா இல்லைன்னு தெளிவுபடுத்தியிருக்கிறாரா? அப்படி ஒருவேளை இல்லைன்னு தெளிவுபடுத்தினா ஏன் அறிவிக்கணும்? இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், இது எல்லாத்தையும் கட்சியை ஒருங்கிணைக்கிற அது பத்தி பாஜக பேசவே கிடையாது, அது பேசவும் முடியாது. ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதெல்லாம் இருக்கட்டும். இங்க நாம எதிர்பார்க்கிறது ரெண்டே தான். எப்படின்னா, தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி திமுக அதிமுக. அப்ப இந்தியாவில் எதிர்ப்பா ஆளுங்கட்சி எதிர்கட்சி பாஜக காங்கிரஸ். ஆகவே இந்த 4 கட்சிகளும் 2 முனையாக போட்டி வருகிற போது பிற கட்சிகள் கொஞ்சம் காலம் எடுக்கும். இந்த 2 கூட்டணியில எங்க போக போறாங்கன்றத வச்சுதான் நம்மளுடைய தீர்மானிக்க முடியும். ஆனாலும் இந்த எதிர்மறை வாக்குகள் சொல்லும்போது திரு அக்னி, நீங்க சொல்லும்போது இவ்வளவு வழக்குகளையும் அவர் ஃபேஸ் பண்ணிட்டே இந்த பயணத்திலையும் அவர் இருக்கிறாரு அப்படி நீங்க சொல்லும்போது, அப்போ அது ஒரு நெருக்கடியா, அப்போ மற்றவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்களுக்கு அது அடிப்படையா அமைதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதை தாண்டி அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள், உள்ளுக்குள்ள இருக்கிற முரண்பாடுகள் இருக்கு. அதை எப்படி களைய போறாங்க? ஈவன் இஃப் மற்ற கட்சிகள் மெகா கூட்டணி ஃபார்ம் ஆனா கூட அமித்ஷா கூட்டணி ஆச்சு அப்படின்றாரு, அதிமுக நான் தான் தலைமை அப்படின்றாரு எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன் விஜய் கூப்பிடுறாரு, சீமானு கூப்பிடுறாரு. இப்ப நீட்டு, சிஏஏ, வக்ஃபு, என்இபி இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா நிக்குது. அதுக்கு நீங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடணும். இப்ப அந்த வழக்குகள் எல்லாம் சேர்த்து இதையும் சேர்த்து ஹேண்டில் பண்ணணும்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அது நெருக்கடி இல்லையா? மத்திய அரசாங்கம் மாநில திட்டத்தை ஒரு கேள்வியில கேட்டுட்டீங்க. இந்த 2வது இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் வருமா அப்படின்னா, கூட்டணி முரண்பாடுகள் திமுக இல்லையா, அதிமுகவில் இருக்கும். அதனால அது விட்டுருவோம். அது 1 வருஷ காலமும் இருக்கு. அதை எப்படி அவங்க கையாளுறாங்க? அவங்க ரொம்ப காலமா கையாண்டுட்டே இருக்காங்க. அது ஒரு வெற்றி கூட்டணியா தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. நீங்க இப்பதான் சேர்ந்து இப்ப வராதுங்கிறேன். நீங்க 2026 அது வராது. ஏனென்றால் உங்கள் செயல்பாடு அப்படின்னு பாக்குற போது நான் கேட்கிறேன், அவர் நீங்க பலவீனமான ஒரு தலைவர், முதுகெலும்பு இல்லாத தலைவர் சொன்னீங்கல்ல, நீங்க தமிழ்நாட்டில் 7.5 நடைமுறைப்படுத்திய தலைவர் தானே, ஏன் 2.5 உங்களால உயர்த்த முடியல? சரி ரைட், நீங்க இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலன்றீங்கல்ல, அன்னை ஹாஜரா கல்லூரிய அம்மையார் ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க, வக்போர்டு காலேஜ கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தாரு. இப்ப இஸ்லாமியர்களுக்கு ஒரு கல்லூரியை திமுகவினுடைய கூட்டணி ஒரு கல்லூரி டிஎம்கே ஸ்போக்ஸ்பர்சன் யாரா வந்தா கண்டிப்பா கேட்பது உங்கள் செயல்பாடுகள், விலைவாசி உயர்வு, வரி உயர்வு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லுங்க. இந்த முரண்பாடுகளை இபிஎஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு? அது நெருக்கடி இல்லையான்னு கேட்டேன். நான் கேக்குறேன், இவ்வளவு முரண்பாடுகளையும் சகித்து கொண்டு பொறுமையாக வந்தவருக்கு இதை சரி பண்ண தெரியாதா? அதானே பேசலாம். இறுதி சுற்று, நல்ல நேரம் குறைவா இருக்கனால நான் ரொம்ப சின்னதாவே கேட்கிறேன். என்னென்ன சவால்கள் மெகா கூட்டணி அப்படின்னு வரும்போது என்னென்ன சவால்கள் வர வாய்ப்பு இருக்கிறது, எப்படி களைவார்கள்? இல்ல தம்பி அக்னீஸ்வரன் என்ன சொல்றாருன்னா, வீழ்த்த முடியாததா திமுக கூட்டணி அப்படின்னு. அப்படியே மெகா கூட்டணிக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க, வீழ்த்துட்டு போக வேண்டியதானே? இருதுருவ அரசியல் தான் வீழ்த்துட்டு போக வேண்டியதானே? அப்படிலாம் முடியாது. பொதுவாக அதனால தான் நான் சொன்ன இந்த வியூகம் அப்படின்றது முதல்ல மக்கள் சென்ட்ரிக்காக தான் இருக்கணும், மக்களை மையப்படுத்தியதாக தான் இருக்கணும். அந்த கட்சியை அந்த ஆட்சியின் மீது மக்கள் இருக்கக்கூடிய கருத்து என்ன, அது ஒன்று. இவங்களுடைய சாதனை என்ன, அதிருப்தி என்ன, அதில் தான் உங்களுடைய பலமே அடங்கி இருக்குது. ஒரு 2வது விஷயம் தான் உங்களுடைய கூட்டணி. அது வெறும் கட்சியினுடைய பலங்களை எல்லாம் ஒன்றா இப்போ ஒரு 2 இருதுருவ அரசியல் அப்படின்ட்டு இவரும் சொல்ற, எடப்பாடியும் சொல்றாரு. விஜய் என்ன சொன்னார்? அவர் எங்களுக்கு திமுக தான் போட்டின்றாரு. அப்போ அப்படியான ஒரு நிலைமையில அவரு தன்னுடைய பலத்தை தேர்தலில் போட்டியா அதெல்லாம் போயிட்டு கேட்டுங்க. அதெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்காதீங்க, மக்களுக்கு தெரியுதெல்லாம் அவர் எந்த கூட்டணிக்கு சொல்றாரு அப்படின்றதெல்லாம் தெரியும். அதனால 26 தான் அப்படிலாம். நான் என்ன கேட்கறேன் அப்படின்னோம்னா, அவர் ஒரு கட்சியினுடைய பலத்தை புரிஞ்சுதானே மெகா கூட்டணின்னு சொல்றதும் எல்லாமே. இப்போ தன்னால திமுகவை எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் இன்னும் 4 கட்சிகளோட கூட்டணி சேர்றது மட்டும்
செய்ய மாட்டாரா என்ன? புரியுதுங்களா? பாமகவையோ இல்லை நாம் தமிழரையோ சேர்த்துக்கிட்டு நம்ம ஒரு கூட்டணியாக போகின்ற ஐடியா இருக்காதான்னு உங்களுக்கு இருக்கும். இங்கே என்ன முக்கியமானோம்னா உங்களுடைய கூட்டணி அமையிறது அதில் வந்துட்டு மக்கள் சென்ட்ரிக்காக இல்லையா அப்படின்றது தான் மக்கள் தீர்மானிக்க போகிற விடயம். நீங்கள் வெறும் அந்த கட்சி இந்த கட்சி கூட்டணி, ஒரு 6 கட்சி 7 கட்சி கூட்டணி இப்படிலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் கணக்கு போட்டீங்க அப்படின்னோம்னா அது மக்கள் ஏற்றுக்கணும்ல. மக்கள் ஏற்றுக்கிறதுக்கான அடிப்படையை நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் 26 தேர்தலில் முதன்மையாக இருக்க போகிறது. அதான் ரொம்ப முக்கியம். ரைட். திரு ரமேஷ் சேதுராமன், மக்கள் சென்ட்ரிக்கா ஒரு கூட்டணி அமைய வேண்டியது முக்கியம். இதுல என்னென்ன சவால்கள் வர வாய்ப்பு இருக்கு, எப்படி களைவாங்க பிஜேபி? இல்ல மக்கள் சென்ட்ரிக் கூட்டணி சேதுராமன், கொஸ்டின் டு மீ. ஓ ஓகே. மக்கள் சம பண்ணிருங்க. அவரும் சொல்லிட்டு நீங்க 2 பேரும் ரொம்ப ஷார்ட்டா சம பண்ணிருங்க. மக்கள் நம்பிதான் சீமான் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள், குட்டையில் ஊறிய மட்டையில் நார் உரித்து காட்டுவேன் என்று சொல்றதும், நார் நாரா உரிப்புன்னு சொல்றதும், ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்று இல்லைன்னு சொல்றதும், தெளிவா கொடநாடு கொலையை பற்றியும் பேசுறது மக்களை நம்பிதான் பேசுறாரு. நம்ம திரு ரமேஷ் சேதுராமன் சம பண்ணிருங்க, சம பண்ணிருங்க. இல்ல அவருக்கான டைமே கொடுக்கலாம். ஓகே. இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், மக்கள் நலன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மக்கள் நலனை எப்படி நீங்க கேஜ் பண்றீங்கன்னா மக்களோட சென்டிமெண்ட் இன்னைக்கு எப்படி இருக்கு, எதை அவங்க வரவேற்கிறாங்க, எதை அவங்க வரவேற்கல அப்படிங்கிறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா திமுக என்னன்னா ஒரு பக்கம் வந்து எமோஷனல் ஆஸ்பெக்டான விஷயங்களை வந்து கிண்டல் பண்ணிட்டு அதுல எது கிளிக் ஆகும் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கிறது. பல விஷயங்களை ட்ரை பண்றாங்க, ஏதாவது ஒண்ணு கிளிக் ஆகுமா? இல்ல ஒரு நிமிஷம். பார்த்தோம்ல, 5வது வருஷமா சக்சஸ்ஃபுல்லா நீட் எக்ஸாம் நடக்குதுங்கிறதையும் பாக்குறோம்ல. கவலைப்படல, அவ்வளவுதான். ஒரு கையெழுத்து ரத்து பண்ண வேண்டியதானே? ஒரு கையெழுத்தாளர் ரத்து பண்ண முடியுமா முடியாது? மக்கள் எத்தனை போய் தான் சொல்றது? ஜாதிவாரி கணக்கெடுப்பு. அந்த மாதிரி ஒவ்வொரு விவகாரமும். அடுத்தது இன்னொரு பக்கம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க அதாவது ஒரு பக்கம் செட்டி, இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க பாருங்க, திடீர்னு நாங்க வந்து எல்லாருக்கும் வந்து இலவச பட்டா கொடுக்கறோம், ரமேஷ், இல்ல நான் உங்களுக்கான டைம் நான் ரொம்ப ஃபைட் பண்ணி வாங்கியிருக்கேன். பாஜக அதிமுக கூட்டணியில வந்து மெகா கூட்டணி அமைக்கிறதுல சிக்கலன்னா எப்படி கலைவார்கள் தான் கேட்டா நீங்க என்ன மெகா கூட்டணின்றத பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா அவங்களுடைய காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லிருக்காங்க இல்லையா? சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய மற்ற கட்சிகளை என்னங்க டைம் ஆயிட்டே போகுது, நீங்க முடிச்சிருங்க. மெகா கூட்டணி அமையனா அப்ப கூட்டணி ஆட்சியா இல்லன்னா கூட்டணி ஆக வந்து தேர்தலை சந்திக்கிறாங்களா, இதெல்லாம் வந்து பொறுத்து பார்ப்போம். காமன் மினிமம் ப்ரோக்ராம்ங்கிறது என்னங்க, நீங்க கூட்டணி அமையணும்னாலே அது வேணுங்கிறது தான் பாயிண்ட். நீங்க கூட்டணி ஆட்சிக்கு அதாவது ஏதாவது சொல்லிட்டே போலாம். இங்க என்னன்னா அவங்க என்ன நகைப்பு என்ன சொல்வாரு எடப்பாடி அவர்கள்லாம் வந்து நாங்க வந்து வந்தாக்க நாங்க பாஜக கிட்டக்க நாங்க ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கோரிக்கை எல்லாம் வச்சிருக்கோம் சொல்றோம். அதே மாதிரி இப்ப நாளைக்கே வர கட்சிகள் வரப்போறாங்க அப்படின்னாக்கா அவங்க கோரிக்கை எல்லாம் வைப்பாங்க அப்படிங்கறதெல்லாமும் இருக்கும். அதை வந்து எப்படி அவங்க மொத்தமா வந்து எல்லாருக்கும் ஒரு காமன் பிளாட்ஃபார்மா உருவாக்குறது அப்படிங்கறதுல கூடுதல் கட்சிகளை நீங்க இணைக்கணும்னா டெஃபினட்டா அதுல வந்து அவங்களுடைய நம்பர் பங்களிப்புங்கிறது எவ்வளவு இருக்க போகிறது இந்த தேர்தலை பார்க்கலாம். பார்வைகள் நிறைய இருக்கு, என்ன மெட்டீரியலைஸ் ஆக போகுது அப்படின்றதெல்லாம் இன்னும் அதுக்கான காலமும் இருக்கு. சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி. மீண்டும் நிகழ்ச்சி சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.